இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் இந்த வீட்டு பொண்ணுன்னு அவரு வாயால அவரே சொல்லிட்டாரு. அப்ப இந்த வீட்டு வேலையெல்லாம் நான் தானே பார்க்கணும். ஓய் தைத்தக்கா, வேலைக்காரமாவை பண்ண சொல்ல வேண்டியது தானே? இதெல்லாம் நீ எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க? வீட்ல ஒருத்தியா நானும் இருக்கேன்ல. ஏய் தைத்தக்கா, நீ என்ன இந்த வீட்டு பொண்ணுன்ற? நான் இந்த வீட்டு பொண்ணுன்னு நீங்க தானே சொன்னீங்க. அந்த பொண்ணு சொல்றத கேட்டு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன என் பொண்ணை வேணான்றியா? அவ வேற யாரோ இல்ல, எங்க வீட்டுல இருக்க பொண்ணு. ஏய், இந்த வீட்டு பொண்ணு இல்ல, இந்த வீட்டுல தங்கி இருக்க வேண. ஏதோ ஒண்ணு அதான் சொன்னீங்கல்ல. என்னது? ஒன்னும் இல்ல. ஆமா, நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா? மறுபடியும் ஏதாவது அட்வான்ஸ் வேணுமா? அட்வான்ஸ் தவிர கேட்கறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லையா? ஏதோ தினமும் அதையே கேக்குற மாதிரி இப்படி சொல்றீங்க. ஃபைட் பண்றதுக்கு மட்டும் எப்பவும் ரெடியா இரு. உங்ககிட்ட நான் இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்க தான் ஏதாவது ஒன்னு சொல்லி என்ன இப்படி பேச வச்சிடுறீங்க. சரி சரி, என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ கேளு. கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற யோசனை எனக்கு வந்தாலும் உன்னை மட்டும் காதலிக்கவும் மாட்டேன், கல்யாணமும் பண்ண மாட்டேன். உங்க கோவம் அந்த அபூர்வா மேலதானே? அதனாலதான் ஒருவேளை நட்சத்திராவை கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமை வந்தாலும் நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஒருவேளை சரத் சந்திராவுக்கு ஒரு பொண்ணு இருந்திருந்தா அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா? உனக்கு வேற வேலையே இல்ல கேட்கறதுக்கு? இதை தாண்டி வேற டாபிக்கே கிடையாதா? என்னோட சந்தேகத்தை நான் தீர்த்துக்கணும்ல. சொல்லுங்களேன், சரத் சந்திராவோட பொண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அம்மா, அவங்கள பத்தி பேசினாலே அவனுக்கு தான் பிடிக்காதுன்னு தெரியும்ல. தெரிஞ்சிருந்தும் எதுக்காக அவங்கள பத்தி பேசுற? அதாவது நட்சத்திரா வேண்டான்னு சொல்றாருல்ல, சரத் சந்திராவோட பொண்ணா இருந்தா கல்யாணம் பண்ணிப்பாரான்னு கேட்டேன். நட்சத்திராவும் அவங்க பொண்ணு தானே? அப்படின்னா அபூர்வாக்கு ஒரு பொண்ணும் சரத்சந்திரனுக்கு இன்னொரு பொண்ணும் எப்படி ஆகும்? அப்படி சொல்லல, அந்த பொண்ணு இல்ல, இன்னொரு பொண்ணு. போதும், நிறுத்து. ஏதாவது ஒண்ணு பேசி திட்டு வாங்காம இருக்கவே முடியாதுல்ல? ஏதோ அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுனால அந்த பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணிப்பான்னு நீ எப்படி நினைக்கிற? ஐயோ, அந்த பொண்ணு இல்ல ஆண்டி. எந்த பொண்ணா இருந்தாலும் தான் அந்த குடும்பத்துல இருந்து என் வீட்டு மருமகளா வர்றதுக்கு இவன் ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்.